எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் புவனேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கர்மா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கிறது முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மனித பிறவிங்கிறத வந்து இப்போ இதில் என்ன ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற எல்லா ஜென்மத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மனித பிறவியில் மட்டும்தான் அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. மற்ற பிறவி நம்ம காகமாக எடுத்தாலோ, இது ஒரு பறவையோ பூச்சி எடுத்தாலோ, ஸோ என்ன ஒரு பிறவி எடுத்தாலுமே அந்த பிறவியில் நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவு பத்தாது. ஆனால் வந்து நம்ம எடுத்து சேர்த்து வச்சுருக்கிற நல்லது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், மனித பிறவியால் மட்டும்தான் வந்து 6 அறிவு கொண்ட மனிதனால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை வந்து கழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா முறை இருக்குங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. நானே படிக்க நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இந்த எல்லா கர்மாவும் பண்ணுறப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல், எனக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வசதி கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்குது எல்லாமே. இறைவன் என்னை நல்லா படைச்சிருக்காரு. என்னால் முடிஞ்சதை நான் அடுத்தவங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மா கழிக்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது. அதாவது முதலாவே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம். அதாவது வந்து நம்மளால் முடிஞ்சது கொடுக்கலான்னு வச்சுங்களேன். இப்போ நல்லவங்க வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போவோம், வெளியே போவோம், எல்லா பக்கம் போவோம். ஸோ அங்கே வந்து கேட்குறது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பாடு மேக்ஸிமம் எல்லாமே காசு தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டீ நம்ம எல்லா பக்கம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். நானும் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, காஃபி வாங்கி கொடுப்பாங்க. என்னால் முடிஞ்சது நானும் ஏதோ ஒரு பன்னு கீது வாங்கி கொடுப்பேன். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் நம்மளால் முடிஞ்சது பண்ணலான்னு வச்சுங்களேன். ரொம்ப பெருசாக பண்ணணும்னு சொல்ல, நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒன்றாச்சும் நம்மளால் முடியும். ஏதோ ஒரு 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா அப்படிங்கிற டீயோ பன்னோ அது மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். இதெல்லாமே ஒரு நல்ல விஷயத்தில் சேருது. இல்லாதவங்களுக்கு பண்ணுறதுங்கிறது வந்து கர்மா வந்து கழிக்கிறதுல ஒரு முதல் இடத்துல இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனிடம் சரணாகதி அடைதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து நான் வந்து இவங்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிங்களா? இப்போ நம்ம வந்து அல்லாவாகட்டும், இயேசுவாகட்டும், சிவபெருமானாகட்டும், யாராக இருந்தாலுமே அவங்ககிட்ட நம்ம அந்தந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி அந்தந்த கடவுள்கிட்ட போய் முழு மனசாக விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இறைவன் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இதை அனுப்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எல்லா கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க போவோம். இது எப்படி தெரியுங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் போகக்கூடாது அப்படின்னலாம் இல்லை, ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, நான் அதுக்காக நான் கடவுளை போய் வேண்டிக்கிறேன். அது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அவர் இடத்துக்கு பார்த்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அடுத்து எனக்கு உதவி பண்ணிட்டு போயிட்டுருப்பார் அப்படின்லாம் கிடையாது. ஒரு தடவை போய் அவர் கடவுள்கிட்ட போய் விழுந்துட்டிங்கன்னா அந்த மனசுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு அவர்கிட்ட விழுந்துட்டிங்களே முடிஞ்சிடும். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்திங்கிட்ட நீங்களாக போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்படி நான் பண்ணியிருக்கேன், மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு சண்டையும் பெருசாக கோவப்படுறது எல்லாமே கம்மியாயிரும். ஏன்னா வந்து இறைவனோட பாதத்தில் போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து சைலண்ட் ஆயிரும். நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற நம்மளால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே வர்றது. எல்லாம் நல்லது வரதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்மளால் மட்டும்தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து எப்போன்னா இறைவனால் ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட்டு பொறுத்து ஒவ்வொருத்தையும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறனாலையும் வரும். சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா அந்த எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கையில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து கடவுள் நம்பிக்கை வந்து சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. அவங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நான் மற்றவங்க நல்லது பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் வருது, அவ்வளோதான். இது ஒரு ஃபேக்டான உண்மையான விஷயம். மற்றவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இல்லாதவங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப புண்ணியமான விஷயம் வச்சுங்களா? ஸோ இது மாதிரி நான் ஒரு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறது, அதாவது இந்த தீன் போடுறது. இதே பறவைகள் சரணாலயம் வந்து போனோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது பக்கம் போகிறோம், சின்ன மாடி கீது போகிறோம், மொட்டை மாடி கீது போகிறோம், இல்லைன்னா ஓட்டு மேலே வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன முடியுமோ அது ஒரு கம்போ அரிசியோ ஏதோ ஒன்று வைங்க, தண்ணி வைங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான விஷயம். இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இறைவனிடம் சரணாகதி சரிங்க, அது சரியாக வரல, சரணாகதி அடைதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்னென்னா முழு மனதோடு வந்து இறைவனோட பாதத்தில் போய் விழுந்துடணும், ஓகேங்களா? நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு, இதை நான் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அது முழு மனசாக நம்பணும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாம் நம்பணும். நம்ம தெரிஞ்சு நாளைக்கு நான் போய் விளையாடுறேன், இன்றைக்கி ஒரே ஒரு தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் விளையாடுறப்பவே வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போகணும். அதுக்கு மேலே நான் இல்லை நான் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிடுறேன், நாளைக்கு ஒரு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. முழு மனசாக போங்க. உங்களுக்கு வந்து மனசாட்சி தொட்டு பாருங்கள். நான் தப்பு பண்ணுறோமா, கெட்டது பண்ணுறோமா, நல்லது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணால் கர்மாவில் கழியும் அப்படிங்கிற படி பார்த்தோம்னா, பறவைகள் இந்த தீன் வைக்கிறதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா? தெருவோரம் இருக்கிறது, ரொம்ப வந்து அந்த முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற பார்த்து நிறைய பக்கத்தில் பார்த்துருப்பேங்க. ரொம்பவுமே டிசீஸோடு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த
ரொம்பவுமே ரேச்சஸ் மாதிரி இருக்கும், அதாவது சொரிஞ்சு புண்ணாக இருக்கும். ஸோ நம்மளால் முடியலனா கூட அந்த ஒரு உதவி நம்பர்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முடியாத விலங்குகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறது, இந்த நாய்களுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க. அந்த கால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாச்சும் வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க. அதை வந்து கொண்டு போய் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தான். நம்மளுக்கு அப்படி நீங்கள் ஏதோ நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இதே ஒரு பெரிய விஷயம் தான். அப்போ நாய்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் போடுறது, இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம். சாப்பாடு வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மீதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாய்களுக்கெல்லாம் வைக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வைக்கலாம். இல்லை முடியிறப்ப நம்ம ஒவ்வொரு பக்கம் போகிறப்ப பிஸ்கெட் வாங்கி போடலாம். நிறைய பேர் நான் இப்போ வேலைக்கு போகிறப்பெல்லாம் அப்படி தான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்போவுமே வண்டியில் ஒரு பிஸ்கெட் இருக்கும். நாய்களை பார்த்தோன்னா அது நல்லா குஜிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போடுறதில்ல. ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வருவேன். இல்லை முடிஞ்சது டிஃபன் பாக்ஸில் வச்சு நான் காலேஜ் போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் ஒன்று கொண்டு போயிடுவேன். அந்த டிஃபன் பாக்ஸில் எப்போவுமே நான் கண்டிப்பாக வண்டி சத்தம் கேட்டோன்னே அந்த டாக் வந்து நின்றோம். ஸோ அது அங்கேருந்து ஒடியாரும், இல்லை அந்த டைமுக்கு எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த டிஃபன் பாக்ஸ் அதுக்குன்னே கொண்டு போவேன். வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு சொல்லாமல் அந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் அது டாக்குக்கு மட்டும் வச்சுட்டு போயிடுவேன். மத்தியானம் ஏதாச்சும் ஒன்று போட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவேன். வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்குவேன். இல்லைனா கம்பும் களி அது கூழ் எல்லாம் நம்மளுக்கு காலேஜுக்கு வெளியே விற்கும். அதனால் அது குடிச்சிக்கிறது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு சாப்பாடு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சில பேர் நினைப்பீங்க நான் மீன் வாங்கி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைங்களா. நீங்கள் அந்த ஒரு இதில் திங்கிங்கில் போகாதீங்க. மீனுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வைக்கிறது, நம்மளால் முடிஞ்சது நல்லது பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான்வெஜ் சாப்பிடாதுங்கிறது வந்து அவங்க விருப்பம் தான். நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்லான்னு தோணாது எனக்கு தெரிஞ்சு. பட் நான் சாப்பிட்றதுனால எதுவும் சொல்லலை. பட் வந்து தோணாது, சரிங்களா. இது ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து எல்லாத்துக்குமே தீன் வைக்கிறப்போ, அந்த கோழிங்களுக்கெல்லாம் நீங்களே தீன் வைக்கிறப்போ வந்து உங்களுக்கெல்லாம் எதுவுமே தோணாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம எப்படி வைக்கிறது, அதாவது நம்ம எப்படி கொள்வது அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது எல்லாமே பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி நம்ம கொள்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த குரங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, இந்த மேலே இதெல்லாம் கூட நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை கொடுக்குறது, அதுக்கப்புறம் குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த கீரை, அந்த தண்டுகள் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லது பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கு அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்னென்ன ஆகுமோ எல்லாமே இந்த ஆட்டுக்கு வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் தண்ணி விட்றதங்காட்டி கூட நம்மளுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம ஒரு மரம் வளர்த்தாலே அது ஒரு பெரிய விஷயங்க. ஒரு நல்ல ஒரு கனி காய்க்கிற மரம் வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தை கழிக்கிற மரம். அந்த ஒவ்வொரு கனியும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கனியை பொறிச்சு மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அந்த மரம் நீங்களே வச்சு அதில் வர கனி பொறிச்சு நீங்கள் கொண்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையை பராமரித்தல், இதுவும் ஒரு விஷயம் தான். நம்மளோட தாய் யார் நம்ம இது பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லணும்னால இல்லை. அப்பா அம்மாங்கிறத நம்ம கண்டிப்பாக நல்லாவே பார்த்துப்போம். ஸோ இதை வந்து தவறாமல் யாருமே வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விடாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு வந்து உதவி பண்ணுதல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதியோர் இல்லத்துக்கு போகலாம். ஸோ முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சங்கடப்படாமல் போய் உதவி பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கே வந்து ஓகே, அந்த கர்மா கழிகிறப்ப என்ன ஆகுனா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் படுறப்போ. ஆனால் வந்து அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே வந்து கண்டிப்பாக மாறும், ஃபுல்லாக மாறிடும். எப்படின்னா என்ன தான் கஷ்டம் வந்தாலுமே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது பெருசாகவே தெரியாதுங்க. அது கஷ்டம் அந்த அளவுக்கு வராது. கஷ்டம் வந்தாலுமே அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, முடியாமல் வசதி இல்லாமல் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ இது மாதிரி இருந்தால் அவங்க என்ன நம்மளை பேசினாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட சண்டை கட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நாம் போய் அவங்ககிட்ட வந்து வேணாம், இது மாதிரி பிரச்சனை வேணாம், அவங்களுக்கு பிரச்சனையான சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுலையும் இருக்குது. அது ரொம்பவே முடியாமல் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களை நம்ம படிக்க வைக்கிறதால வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க படித்து அவங்க லைஃபையே நம்ம காப்பாற்றுறங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது ரொம்பவே படிக்கிறக்கு வசதியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பையனுக்கு படிக்கலான்னு தோணுது அப்படிங்கிறப்ப படிக்கிறக்கு காசு இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச விஷயம் உதவி பண்ணலாம். அப்படி கொடுக்குறப்போ அவன் லைஃபுக்கு வந்து நம்ம ஒரு விதை போட்ட மாதிரி தான். அது வந்து செடியாக முளைச்சி காய் காய்ச்சிதுன்னா வச்சுங்களேன், அந்த ஒரு கனியோட டேஸ்ட் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரமே நம்மகிட்ட வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பையனே நம்மகிட்ட வந்து சொல்லுவான். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறேன். அதாவது அந்த ரொம்பவே அந்த நெல் மட்டும் இல்லை, எல்லாமே விவசாயம்னு பார்த்தோம்னா செடி கொடி எல்லாமே வளர்த்துறது, எல்லாமே காய்கனிலேருந்து எல்லாமே வந்து காய்க்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க எல்லாத்துக்குமே நம்ம உதவி பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஏன்னா அவங்க விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரை எத்தனை லட்சம் கோடி உயிரை வளர வைக்கிறாங்க. சரிங்களா, ஒரு நெல் பயிர் போட்டாலுமே
ஒரு ஏக்கரா 2 ஏக்கரான்னு எடுத்துட்டாலே அவங்க எத்தனை லட்சம் உயிரை வளர வைக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை நெல்மணிகள் வந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு உயிர் தான். எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப கர்மாவை கழிக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் எல்லாமே தீருங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு தகவல் நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கர்மா பற்றி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த யூடியூப்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நான் நன்றி சொல்லலான்னு இருக்கேன். எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரை பார்த்தாலுமே கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கே தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்மா கழியிறப்ப உங்களோட கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்து போகும். இது நான் உறுதி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது ஆன்மீகமாக கொண்டு போகாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஆன்மீக லைனில் போகல. இது நார்மலாக வந்து ஒரு சிஸ்டமாக சொல்கிறேன். இப்படித்தான் இது இந்த ஒரு வேர்ல்டு சயின்டிஃபிக் பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி நடந்தால் இப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக அது ஒரு விதி, இறைவனோட விதி. நம்ம இந்த உலகத்தோட விதினே வச்சுக்கலாம். யூனிவர்சல் லா மாற நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது திருப்பி நடக்கும். ஸோ அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதனால் வரைக்கும் என் மனசாட்சி தொட்டு நான் இதனால் வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அப்படியே பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. ஸோ இதனால் வரைக்கும் நான் பண்ணதில்லை. நீங்கள் யாருமே இனிமேல் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட இதுக்கு மேலே நீங்கள் அவங்ககிட்ட போய் சாரி சொல்லினா கூட பரவாயில்ல. இதுக்கு மேலே உங்கள் தப்பு புரிஞ்சுக்குங்க. இது யார்ட்டையுமே இது வந்து பெருசாக ரொம்பவுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. தப்பு பண்ணாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கை துரோகங்கிறது தெரியாமல் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச இனிமேல் பண்ணாதீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நல்ல தகவலோட உங்களோட மீண்டும் இணைகிறேன். நாங்கள் புவனேஷ்.